அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே மனமென்னும் மாடு அடங்கில் தாண்டவக்கோனே முத்தி வாய்த்ததென்று எண்ணடா தாண்டவக்கோனே சினமென்னும் பாம்பு இறந்தால் தாண்டவக்கோனே யாவும் சித்தி என்றே நினையடா தாண்டவக்கோனே. இடைக்காட்டு சித்தர். என்ன பார்த்தா காதுல கடுக்கம் குத்திட்டு தெரியுற தெரியுதா? இவங்கிட்ட உண்மை சொன்ன நம்ப மாட்டான். இவங்கிட்ட அது இதுன்னு கதையை வந்து விட்டா நம்பிடுவா, நம்மள சும்மா விட்டுருவான்னு நினைச்சல? சொல்லுறானே. ஐயோ இல்ல சார், தயவு செஞ்சு நம்புங்க. அவளை கிணத்துல தள்ளி விடலான்னு அப்படியே கைய தூக்குனேன். அப்பவே சில மாதிரி ஆயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் எனக்கு சுய நினைவே வந்தது. சுத்தி முத்தி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. அவளை தேடிக்கிட்டே ரோட்டுக்கு போய் பார்த்தா அவ அம்மாவோட போய்கிட்டு இருந்தா. இதுக்கு நடுவுல எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல சார். அந்த அனுபவத்தை எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். சார், ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை சீட் பண்றதா நினைக்காதீங்க சார். நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க சார். பிருந்தாவை கொல்றதுல நான் தோத்து போயிட்டதா கூட ஒத்துக்கிறேன் சார். நீங்க வேற ஆள அமிச்சு கூட அவ கதையை முடிச்சிருங்க சார். ஆனா நான் சொல்றதெல்லாம் நிஜம் சார். எனக்கு மட்டும் இல்ல சார், அங்க நடந்த இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்றேன். அந்த ஊரே ஒரு புதுமையான ஊரா இருக்கு சார். அந்த ஊர்ல சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்காக விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஃபேக்டரிக்கு இடம் வாங்குறதுக்காக லேண்ட சர்வே பண்ண வந்த சர்வேயருக்கும் இன்ஜினியருக்கும் ஏதோ என்ன மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டு நிலத்தை அளக்காமலேயே சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. எதனால உங்களுக்கு இப்படி ஆச்சா? சார், அந்த ஊரு சித்தர்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதாவும் அங்க எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் சிவன் கோவில்ல உத்தரவு கேட்டுட்டு அது கிடைச்சாதான் செய்ய முடியும்னு சொல்றாங்க. சுகர் ஃபேக்டரி கிட்ட அனுமதி கிடைச்சும் இந்த மாதிரி தடங்கல்கள்லாம் வரதா சொல்றாங்க. இந்த கதையெல்லாம் கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆனா என்னால இதெல்லாம் நம்பத்தான் முடியல.
இட்ஸ் ஓகே. ஏதோ விஜய் பற்றி சொன்னீங்க, யார் அது? சென்னையில இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராமரத்னத்தோட சன் சார். ராமரத்னம் அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். 1-2 பிசினஸ் மீட்டிங்ல நான் பார்த்திருக்கேன். பட் சன் யூஎஸ்ல இருந்தா சொன்னாங்களே. ஆமா சார், அங்க இருந்தவர் தான் அவர். அந்த ஊர்ல சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்காகவே அங்க இருந்து வர வச்சிருக்காங்க சார். அது என்ன, இந்த ஊர்ல விட்டுட்டு அந்த ஊர்ல போய் சுகர் ஃபேக்டரி? சார், அந்த ஊரு எப்பேற்பட்ட ஊருன்னு தெரியுமா சார்? கரும்புக்காக வேற எங்கேயுமே போக வேண்டாம் சார். வருஷத்துக்கு 7000 டன் கரும்பு விளையுது சார். தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்ல. அந்த ஒரு ஊர்ல தான் இன்னைக்கும் 3 போகம் விளையுது. அது மட்டும் இல்ல சார், அந்த ஊர்ல எல்லாருமே நல்ல உழைப்பாளிங்க. அவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல சார். நான் கூட வியாபாரம் பண்றதுக்காக பொருள் எல்லாம் வாங்கிட்டு போறேனே, அதுல மாடர்னா ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை யாரும் சீண்ட கூட மாட்டாங்க. அப்படி ஒரு கட்டுப்பாடான ஊர் அது. எல்லா வசதிகளும் அங்கேயே இருக்கிறதால டிரான்ஸ்போர்ட் செலவு மிச்சம் சார். சுகர் ஃபேக்டரி நடத்த அருமையான ஊர் அது. ஆனா அங்க ஃபேக்டரி மட்டும் ஆரம்பிச்சாங்க, கொள்ள லாபம் பாப்பாங்க. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? பின்ன பிருந்தாவை கொலை பண்ணிட்டோம்னு சொல்லி ஒன்று அனுப்புனா அதை விட்டுட்டு அந்த ஊர்ல இருக்கிற மற்ற விஷயத்த எல்லாத்தையும் நல்லா ஆராய்ஞ்சு தெரிஞ்சுட்டு வந்து நிக்கிற. என் நேரம் சரியில்லை சார். பிருந்தாவுக்கு ஆயுள் ரொம்ப கெட்டியா இருக்கும் போல இருக்கு சார். எனக்கு இன்னொரு சான்ஸ். இவ்ளோ சொல்றியே, மறுபடியும் அந்த ஊருக்கு போன பயமா இல்ல? பயம்லாம் ஒண்ணும் இல்ல சார். எனக்கு ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சார். என்னோட தோல்வியை நானே ஒத்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு நிலைமை வந்திருக்கு. அதனாலதான் அந்த பிருந்தாவை ஏன் கையாலேயே கொல்லணும்னு வெறி வந்திருக்கு. அதனாலதான் சார் கேக்குறேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். சரி, உனக்கே ஒரு வெறி வந்தா சொன்னல, அதுக்காக ஒத்துக்கிறேன். ஆனா உடனே அவளை கொல்றேன்னு அவ வீட்டுக்கு நீ போக வேணாம். ஏன்னா அவங்க வீட்டுல பிருந்தாவை கவனிச்சுக்க இப்ப அதிகமா கேர் எடுத்துக்குவாங்க. இந்த நேரத்துல நீ ஏதாவது செய்ய போய் அனாவசியம் அவங்க கிட்ட நீ மாட்டிக்காத. சரியான நேரத்துக்காக நீ வெயிட் பண்ணி காரியத்தை முடி. தேங்க்ஸ் சார். விஜய். ஆமா சார். நான் அவள்கிட்ட பேசணுமே, பேசிக்கிறேன். வாங்க ஜோசியரே. என்ன கண்ணா, எப்படி இருக்க? எனக்கு என்ன, உங்ககிட்ட ஜோசியம் கேட்டு வராத அளவுக்கு நல்லா இருக்கேன். உட்காருமா. வாங்க ஜோசியரே. கண்ணா, ஜோசியர்கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக மத்தவங்களை கேலி பேசுறது ரொம்ப தப்பு கண்ணா. அம்மா, தம்பி சொல்றத நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கல. அது உங்க பெருந்தன்மையை காட்டுது ஜோசியரே. மெனக்கட்டு வீடு தேடி வந்து எங்களுக்கு நல்லது கெட்டது சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு? அம்மா, நான் நல்லது சொல்றது உங்களை பயமுறுத்துறேன்னு தம்பி நினைக்கிறாரு. அது எப்படி எங்களுக்கு பயமுறுத்துறதாகும்? அன்னைக்கு கூட நீங்க வீட்டுக்கு வந்து பிருந்தாவை 24 மணி நேரமும் பத்திரமா பாத்துக்குன்னு சொல்லிட்டு தான் போனீங்க. நானும் பத்திரமா தான் பாத்துக்கிட்டேன். ஆனாலும் இவ்வளவு பாருங்க, நான் துணி துவைக்க போன சமயம் வாசக்கது உள்பக்கமா தாப்பா போட்டிருந்தேன். அதை இவ திறந்துகிட்டு வெளியில போயிட்டா. விபூதி சித்தர் சாமி தான் இவளை காப்பாத்தி கொண்டு வந்து விட்டாரு. நீங்க சொல்லாம போயிருந்தீங்கன்னா நானும் அசட்டியா இருந்திருப்பேன். இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கும் இல்லையா? அப்போ உங்களால ஒரு நல்லது நடந்திருக்கும் போது அதுக்கு நன்றியோட எல்லாம் நடந்துக்கணும். இவன் அதை விட்டுட்டு மா, கண்ணன் என் தம்பி மாதிரி. இதை நீங்க பெருசுபடுத்தி பேச வேண்டாம். அது போகட்டுமா, நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஆபத்து வந்து விலகி போயிருக்கு. என்னோட கணிப்பு சரியாவே இருந்திருக்கு. அம்மா, இது வரைக்கும் நான் சொன்ன ஒவ்வொன்றும் அந்த ஈஸ்வரன் அருளால ஒண்ணுன்னா நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குமா. ரொம்ப சந்தோஷங்க. இவளும் பூர்ணமா குணமாகி அவரும் விடுதலையாய் வெளியே வந்துட்டார்னா இதை விட சந்தோஷம் வேற என்னங்க இருக்கு? சரி, பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன். சரிங்கம்மா.
என்ன கண்ணா எதுவும் பேசாம இருக்க? நான் என்ன பேசுறது? இது உங்க நேரம். எனக்கு நேரம் வரும்போது தானே நான் பேச முடியும். ம், நான் கணிச்சு சொன்னது நடந்துருச்சுன்னு உன்னால ஒத்துக்க முடியல இல்ல? அப்படி இல்ல ஜோசியர, என்னால இப்பயும் சில கேள்விகள் கேட்டு உங்களை மறக்க முடியும். அதனால என்ன பிரயோஜனம்? எங்க அம்மாவோட நம்பிக்கையை மாத்திர முடியுமா? இல்லாட்டி நீங்க தான் உங்க கணக்குவாதியார் வேலையை ரிசைன் பண்ணிட போறீங்களா? அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க முடியாம இருக்கிறதுனால தானே இந்த பிரபஞ்ச ரகசியமே அடங்கியிருக்கு. அந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில எந்த சுவாரஸ்யமே இல்லாம போயிடுமே ஜோசியரே. அப்படி பார்த்தா ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற எடுக்கிற முயற்சியில கூட ஒரு சுவாரஸ்யம் இருக்க கண்ணா. இன்ட்ரெஸ்டுக்காக தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணா தப்பு கிடையாது. ம், ஆனா ஜோதிடம்ன்றது பல பேர் வாழ்க்கையில விளையாடுது. அதுதான் என்னால ஜீர்ணிக்க முடியல. கண்ணா ஜோதிடங்கிறது ஒரு கருவி. நல்லதுக்காக மட்டும்தான் அதை நான் பயன்படுத்துறேன். இந்தாங்க காஃபி. ம், கண்ணை உங்க கூட விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா? ஆரோக்கியமான விவாதம் தாம்மா. எதிர்ப்பு வலுவா இருந்தா தானே நான் கத்துக்கிட்ட இந்த உன்னதமான விதைய தம்பிகிட்ட நிரூபிச்சு காட்ட முடியும். ம், அப்புறமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் ஹோரையில வீட்லயும் சரி கோயிலும் சரி பசுனை விளக்கு ஏத்துறது குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால நீங்க பிருந்தாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவங்க கையால விளக்கேத்த வைங்க. சரிங்க ஜோசியரே. விளக்கேத்தனுங்கிறது இருளை போக்கி ஒளிய வீட்டுக்குள்ள கொண்டு வரதா அர்த்தம். ஒளினா என்ன? சுபிக்ஷம். அப்படி 24 மணி நேரம் விளக்கு எறியறதுனால நம்ம வீடு எப்பவும் உயிர் துடிப்போடு இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கிற வீட்டுல சந்தோஷமும் செல்வமும் கொழிக்கும். வீட்டை கிரகம்னு சொல்லுவாங்க. 9 கிரகங்கள் உள்ளடங்கின கிரகம். அந்த கிரகத்துக்குள்ளார ஒரு தீபம் எப்போது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் நெய் தீபமா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நெய் விளக்கு ஏத்துறதுனால உண்டான பலன் என்னன்னா, அதுல வர புகையானது சுற்றுப்புற சூழல எந்த விதத்திலையும் மாசுபடுத்தாது. வீட்லயும் சரி கோயிலையும் சரி அந்த நெய் விளக்கு ஏத்தும் போது அதுல உண்டான நல்ல அதிர்வு அந்த கோவிலுக்கு வர பக்தர்களை போய் சேரும்மா. அதனால நமக்கு தான் நல்ல பலன் கிடைக்கும். அதோட விளக்கு ஏத்துறதுக்காக நாம வாங்குற நெய் எங்கேயோ இருக்கிற ஒரு பசுவை வாழ வைக்கிறதா அர்த்தம். அந்த பசு கொடுக்கிற பசும்பால நாம அருந்துறதால அந்த பசு நமக்கு ஒரு தாய் போல ஆயிடுது. அந்த தாயை வாழ வைக்கிற புண்ணியமும் நமக்கு வந்து சேருது. ம். அதனால உங்க பொண்ணு கையால நெய் தீபம் ஏத்து வையுங்க. அதுக்கு உண்டான நல்ல பலன் கண் கூட தெரியும். சீக்கிரமா அவங்களும் குணமாயிடுவாங்க. நல்லது ஜோசியரே. நீங்க சொன்ன இந்த நல்ல விஷயத்தை நான் இன்னைக்கே ஆரம்பிச்சிடுறேன். சரிம்மா. என்ன கண்ணா ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? நான் என்ன பேசுறது? அடுத்தடுத்து வரத்தானே போறேன். நிறைய பேசுவோம். அம்மா அப்போ நான் கிளம்புறேன். உங்க பொண்ணை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நான் இன்னொரு நாள் வந்து பாக்குறேன். சரிங்க போயிட்டு ஜோசியரே. வரேம்மா. வாங்க. கண்ணா வரம்பா. ஈஸ்வரா. ஈஸ்வரா. அம்மாடி, நீ தினம் தினம் இங்க வந்து பூவெல்லாம் பறிச்சு ஈஸ்வரனுக்கு கொடுத்து அவரை தரிசனம் பண்ணிட்டு வருவ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதாடா? ஈஸ்வரா.
காக்கை சித்தர் பிருந்தா, ஈஸ்வரா, அடடா, என்ன ஆச்சரியம்! பிருந்தா வந்திருக்கா? இந்த கோவில்ல உன் காலடி பட்டு எத்தனை நாள் ஆச்சு? பரவாயில்ல, நல்ல முன்னேற்றம் தான். வைத்தியர் தயாரிச்சு கொடுத்த சித்தவனத்து மூலிகை மருந்து நல்லாவே வேலை செஞ்சிருக்கு. அம்மாடி, நோக்கு ஞாபகம் இருக்கா? முன்னெல்லாம் நீ தினமும் வந்து இங்க இருக்கிற பூவெல்லாம் பறிச்சு மாலையா தொடுத்து கொடுப்ப. அதைத்தான் முதல்ல ஈஸ்வரனுக்கு சூடி விடுவேன். அப்புறம்தான் மத்தவா கொடுக்கறதெல்லாம். உன் தோப்பனார் போல ஒரு சிவபக்தரை பார்க்க முடியுமா? ஆனா பாரு, உங்களைத்தான் ஈஸ்வரன் சோதிச்சிட்டான். ஆனா ஒண்ணுமா, இத்தனை சோதனைக்கும் ஏதோ ஒரு பெரிய காரணம் இல்லாம இருக்காது. இல்லைன்னா நல்லவாளுக்கு எதுக்கு அவன் இத்தனை கஷ்டத்தை கொடுக்க போறான்? இவ்வளவு பொறுத்துண்டேள். இன்னும் கொஞ்ச நாள்ல ராமண்ணாவும் விடுதலாகி வந்துடுவார். உங்க பொண்ணும் குணமாயிடுவா. ஈஸ்வரன் நிச்சயமா கைவிட மாட்டார். நானும் அந்த ஈசனை தான் சுவாமி நம்பிக்கிட்டு இருக்கேன். சுவாமி, பிருந்தா கோவிலுக்குள்ள அடி எடுத்து வச்ச உடனே அவளுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அவளே போய் செடியில இருக்க இந்த பூவெல்லாம் பறிச்சு கொண்டு வந்தா. இந்த பூவெல்லாம் வாங்கி ஈஸ்வரனோட திருவடியில வச்சிடுங்க சுவாமி. அப்படியா? அப்புறம் என்னம்மா, உங்க பொண்ணு குணமாயிட்டா. கூடிய சீக்கிரம் அவளே வந்து பழையபடி பூவெல்லாம் மாலையா தொடுத்து கொடுக்கத்தான் போற. குடுமா, வாங்க. இங்க நெல்லுமா. இந்தம்மா. போலாமா? போலாமாமா? நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய ராஜ்வாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः.
एकहारति दीपं दर्शयामि समस्तरक्षां धारयामि शतमानं भवतिदाय पुरुषतेन्द्रिये आयुष्येतेन्द्रिये प्रदेशे